வணக்கம். நான் பேச இருப்பது கல்வி தந்தை, கர்ம வீரர், படிக்காத மேதை என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றினான். மண்ணின் மைந்தன், மக்களின் தலைவன், மாநில பண்பின் மறுபெயர் நீ. மாண்புமிகு வாழ்வின் ஒளிவிளக்காய் மக்கள் மனங்களில் நிறைந்தவரே, ஏழை எளியோர் ஏற்றம் பெறவே எண்ணற்ற பள்ளிகள் திறந்து வைத்தாய். பசியால் வாடும் பிஞ்சு முகங்களுக்கு பசுப்பினி போக்க மதிய உணவு தந்தாய். கர்ம வீரனை காலங்கள் தோறும் கட்டிய திட்டங்கள் கணக்கிலங்கா. நெய்வேலி, மேட்டூர், குந்தா என நிலையான வளர்ச்சிக்கு வித்திட்டாய். நாட்டின் நலன் மூச்சாய், மக்கள் சேவையே உன் பேச்சாய் வாழ்ந்தாய். நீ வரலாறு படைத்தாய், வந்தவன் உமைக்கே காமராஜரே. காமராஜர் என்றாலே எளிமைதான். அவர் ஆட்சி செய்த போதும் சரி, ஆட்சி இல்லாத போதும் சரி, தன் இறுதி மூச்சரை எளிமையை பின்பற்றினார். இதுவே அவர் மக்கள் தலைவராக்கியது. கல்விதான் ஒரு சமூகத்தை உயர்த்தும் என்பதை உணர்ந்த காமராஜர் பள்ளிகள் இல்லாத கிராமங்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கினர். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சிக்கும் காமராஜர் ஆற்றிய பணி அளப்பரியது. நெய்வேலி பழுப்பினக்கரி திட்டம், குந்தா நிர்மின் திட்டம், மேட்டூர் அணை என பல பெரும் திட்டங்களை தமிழகத்தில் தொழில்நுட்ப மிக்க மாநிலமாக மாற்றினர். தமிழகம் விவசாயம் மற்றும் தொழில்துறையில் வளர்ச்சியை பெற்றது. இத்தகைய மாபெரும் வளர்ச்சிக்கு வித்திட்ட ஐயா காமராஜர் உன்னை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.